நிஜமாவே நீ ரொம்ப தைரியமான ஆளுதான். ஆனா நான் உன்னை இப்படியே விட போவதில்லை. சாவு பயனா என்னன்னே தெரியாம இருக்கிற உனக்கு சாவுனா என்னன்னு காட்ட போறேன். இவ்வளவு பெரிய ஆயுதம் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நீ இவ்வளவு தைரியமா வந்திருக்கல என்று சொன்னவன் அவனை பார்த்து கொடூரமாக சிரிக்க ஆரம்பித்தான். கென்னி மூலம் விஷயம் அறிந்த பிளாக் ஹாக் டீம் மொத்தமும் மிகவும் பயங்கரமான தோற்றத்துடன் கையில் கன்னுடன் அந்த இடத்திற்கு வந்தனர். என்னதான் இவன் தனியா வந்தாலும் என்னை சுத்தி எக்ஸ்பர்ட்டான கொலைகாரங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ என் கையில் இருக்கிற பாம் கன்ஸுக்கெல்லாம் அளவே கிடையாது என்று மனதிற்குள் நினைத்து தன்னை சமாதானப்படுத்தி கொண்டவன் அவனை பார்த்து, என்னடா சாக ரெடியா என்று கேட்க, அந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன். நீ தானே நேத்து உன் ஆளுங்களை விட்டு என்னை அட்டாக் பண்ணது, என்னையும் என் ஆளுங்களையும் போட்டு தள்ள நீ தானே ஸ்கெட்ச் போட்ட என்று அவன் கேட்க, ஆமா நான் தான் உன்னை நேத்து என் ஆளுங்களை விட்டு அட்டாக் பண்ண வச்சேன். அது மட்டும் இல்லாம நந்தகுமாரியும் ஹாஸ்பிட்டல்ல நான் தான் அட்மிட் ஆக வச்சேன். இப்போ அதனால என்ன என்று பிளாக் ஹாக் கேட்க, அதனால தான்டா உனக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கேன் தம்பி என்று விக்ரம் கூலாக சொல்ல, அவனது இந்த பேச்சுவார்த்தை கென்னிக்கும் பிளாக் ஹாக்கிற்கும் சிறிது ஷாக்காகத்தான் இருந்தது. எப்படி இவனால இந்த அளவுக்கு கூலா இருக்க முடியுது? இவனுக்கு பயனா என்னன்னு தெரியாதா? இல்ல பயப்படாத மாதிரி நம்ம முன்னாடி நடிக்கிறானா? ஒண்ணுமே புரியலையே என்று யோசிக்க கென்னி அவனை பார்த்து, இங்க பாரு விக்ரம், நீ நினைக்கிற மாதிரி இவங்க லோக்கலான ஆளு கிடையாது. ஃபாரினர்ஸ், கொலை செய்யறதுக்குனே சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க. இவங்களுக்கு அப்ப இருந்தே வேற எந்த ஒரு விஷயத்து மேலேயும் ஆர்வம் இருக்கவே இருக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பணம் தர இவனை கொல்லணும்னு சொன்னா கொன்னுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அது வரைக்கும் வேற எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்களுக்கு கான்சென்ட்ரேட் இருக்கவே இருக்காது. சாப்பிட்றத கூட மறந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்க முன்னாடி தான் நீ இப்ப நின்றுட்டு இருக்க என்று அவள் சொல்ல, ரொம்ப சூப்பரா இருக்குடா உங்க ஹிஸ்டரி. சோறு தின்ன கூட மறந்துட்டு கொலை பண்ணி சம்பாதிக்கிறீங்களா? எதுக்குடா? எனக்கெல்லாம் சோறு தான்ப்பா முக்கியம் என்று சொன்னவன் பிளாக் ஹாக்கை மேலும் கீழும் பார்க்க, உடனே அவன் பக்கம் திரும்பிய கென்னி, இங்க பாரு பிளாக் ஹாக், அவன் இந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட பேசி உன்னை ஏமாத்தி இங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அவன் பேச்சை கேட்டு ஏமாந்து போயிடாத என்று அவள் சொல்ல, அதை கேட்ட பிளாக் ஹாக்கிற்கு அவள் சொல்வதுதான் உண்மை என்று தோன்றியது. உடனே தனது ஆட்களை பார்த்து கண்ணசைக்க அவர்கள் அனைவரும் விக்ரமை நெருங்கினர். தன்னை நெருங்கி வருபவர்கள் அனைவரையும் கோபமான பார்வை ஒன்றை பார்த்தவன் தன் அருகே இருந்த தூணில் ஓங்கி குத்த, அந்த தூண் ஒரே அடியில் இரண்டாக பிளந்து கீழே விழுந்தது. அவனின் இந்த செய்கையை பார்த்து அதிர்ந்தவர்கள் 2 அடி பின்னே நகர்ந்தனர். அதன் பின் தன் முன்னால் நின்று கொண்டு இருந்த பிளாக் ஹாக்கை நெருங்கியவன் அவன் வயிற்றில் ஓங்கி குத்தினான். அடித்த ஒரே அடியில் பிளாக் ஹாக் அங்கே இருந்த கம்பி ஒன்றில் விழுந்து கீழே சரிந்தான். அவனது வாயில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. தன் பலம் முழுவதையும் யாரோ பறித்து விட்டது போல் பயந்து பின்வாங்கினான் பிளாக் ஹாக். தூரத்தில் இருந்து இதை பார்த்த கென்னி மிகவும் ஷாக் ஆனாள். என்ன இது, இப்படி ஒரே அட்டாக்ல கீழே தள்ளி விட்டுட்டான் என்று அவள் சத்தமாக ஆச்சரியமாக சொல்ல, அதே சமயம் இங்கே தரையில் விழுந்து கிடந்த பிளாக் ஹாக்கை பார்த்த விக்ரம் நேராக அவன் அருகில் சென்று அவனது தலையில் தன் காலை வைத்து நசுக்க ஆரம்பித்தான். ஒரே அடியில் விக்ரம் வெற்றி பெற்றான். பிளாக் ஹாக் தனது சக்தியை இழந்து தரையில் விழுந்து மரணத்தின் விளிம்பிற்கு சென்றான். இப்பொழுது அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 30ற்கும் மேற்பட்ட நபர்கள் கையில் துப்பாக்கியுடன் வேக வேகமாக ஓடி வந்து விக்ரமை சுற்றி வளைத்தனர். கூட்டத்தில் ஒருவன் மிகவும் கோபமாக, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க லீட் பிளாக் ஹாக்கவே நீ இப்படி அடிச்சிருப்ப, இதுக்கு மேல நீ உயிரோடவே இருக்க மாட்ட என்று சொல்லி அவன் விக்ரமை நோக்கி தனது கன்னை நீட்ட, உடனே அவனை சுற்றி இருந்த அனைவருமே அவனை நோக்கி குறிவைத்தனர். ஆனால் விக்ரமோ சாதாரணமாக சிரித்துக்கொண்டு, ஏண்டா உங்களை பத்தி நிறைய பில்டப் கொடுத்தாங்க, பிளாக் ஹாக்குனா அப்படி பிளாக் ஹாக்குனா இப்படின்னு, அவங்க பக்கத்துல போக கூட முடியாது, நெருங்க முடியாது, அது இதுன்னு எவ்வளவோ பில்டப் கொடுத்தாங்க. ஆனா உங்களுக்கு மண்டையில மூளை கொஞ்சம் கூட இல்லைன்ற விஷயத்த ஒருத்தனும் சொல்லல என்று சொல்ல, அவனது இந்த வார்த்தை அவர்களை கோபப்படுத்தியது. இருந்தாலும் அவன் எதற்காக இப்படி சொல்கிறான் என்ற ஒரு கேள்வியை மனதிற்குள் எழுப்பியது. டேய் என்னடா சொல்ற, யாருக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க என்று ஒருவன் கோபமாக கேட்க, பின்ன நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. என் காலுக்கு கீழே கிடக்கிறவன் உங்களோட தலைவன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கப்போ எவ்வளவு தைரியமா என்ன பார்த்து நீங்க கன்னை நீட்டலாம்? நீங்க என்ன கொல்றதுக்குள்ள
நான் உங்க தலைவனை போட்டு தள்ளிட்டேனா என்ன பண்ணுவீங்க என்று மிரட்டலாக கேட்டவன் தனது இரு பாக்கெட்டிற்குள் கைவிட்டு தனது 2 கன்களை எடுத்தான். என் மேல ஏதாவது ஒரு புல்லட் பட்டுச்சு, நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்க தலைவர் செத்துருவான். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த நிலைமை புரிய ஆரம்பித்தது. அதை நினைத்து அவர்கள் அதிர்ச்சியில் உறைய அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட விக்ரம் நொடி பொழுதும் தாமதிக்காது அங்கிருந்து அனைவரையும் மூச்சுவிடக்கூட நேரமில்லாமல் படபடவென சுட்டு தள்ளினான். இதை சிறிதும் எதிர்பார்க்காதவர்கள் தங்கள் கையில் இருந்த கன்னை கீழே விட ஆரம்பித்தனர். காரணம், விக்ரமின் அனைத்து அட்டாக்கும் அவர்கள் வைத்திருந்த கன் மீது தான் இருந்தது. அந்த 30 நபர்களின் கைகளையும் விடாமல் சுட்டுத்தள்ள வழி தாங்க முடியாது அனைவருமே தங்கள் கையில் இருந்த கன்னை கீழே விட, அதன் பின் மின்னல் வேகத்தில் புல்லட்டை லோட் செய்தவன் அவர்கள் அனைவரையுமே சுட்டு பொசுக்கினான். இப்பொழுது அனைவருமே தரையில் சரிந்து விழுந்தனர். இதையெல்லாம் தரையில் படுத்திருந்தவாறு விக்ரமின் காலுக்கு அடியில் இருந்து பார்த்த பிளாக் ஹாக் மிகவும் ஷாக்காகி அதிர்ச்சியில் உறைந்து போனான். இதையெல்லாம் பார்த்த கென்னிக்கோ பேசுவதற்கு வாயில் இருந்து வார்த்தைகள் வரவில்லை. மூச்சு கூட விடுவதற்கு அவள் பயந்தாள். எங்கே மீறி அவன் அருகில் போனால் தனது நிலைமையும் மோசமாகி விடுமோ என்று நினைத்தவளுக்கு அவனை நெருங்கி செல்வதற்கு துளியும் தைரியமில்லை. ஒரு ஓரத்தில் சென்று அவன் கண்களில் படாதவாறு மறைந்து கொண்டாள். இதுவே அந்த சமயத்தில் நல்லது என்று அவள் மனதிற்கு தோன்றியது. விக்ரமின் கால்களில் நசுக்கப்பட்டு கிடந்த பிளாக் ஹாக் தன் மனதிற்குள், யார் இவன்? இவனுக்குள்ள இந்த அளவுக்கு திறமை இருக்குதா? அட்டிய டைம்ல என் ஆளுங்க எல்லாரையும் சுட்டு பொசிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம 2 கன்லையும் புல்லட்டை மின்னல் வேகத்தில் லோட் பண்றான். இட்ஸ் இம்பாசிபிள். இத்தனை நாளா ஆயுதங்களை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்க எங்களால கூட இந்த அளவுக்கு ஸ்பீடா பண்ண முடியுமான்னு தெரியல. உண்மையாவே இவன் ரொம்ப பயங்கரமான ஆளா தான் இருக்கான். ஆனா இப்போ நான் இவன் கையால சாக போறேன். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று அவன் மனதிற்குள் பயந்து கொண்டு இருந்த சமயம் விக்ரம் அவனது தலையை நோக்கி குறிவைக்க பயத்தில் பிளாக் ஹாக் அழ ஆரம்பித்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் கில் மீ. என்னை எதுவும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். என்னை கொன்றாத ப்ளீஸ் ப்ளீஸ் என்று சொல்ல, பரவாயில்ல, உன் கூட்டத்தை ஆளுங்க பண்ண வேலையை பார்த்தா அவன் தலைவனான உனக்கு புத்தி இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நீ தலைவனா இருக்க தகுதியானவன் தான். அவங்களுக்கு புத்தி இல்லைனாலும் உனக்கு ஓரளவுக்கு புத்தி இருக்கு. நான் வாய் திறந்து எதுவும் பேசாத முன்னாடியே நீயே வாலண்டரியா என்கிட்ட ஆஜராகிற கிரேட் மேன் என்று சொன்னவன் அவன் தலை மீது இருந்த தனது காலின் பிடியை தளர்த்தினானே தவிர காலை அவன் தலையில் இருந்து எடுக்கவே இல்லை. அதன் பின் ராக்கெட் ராஜாவிற்கு தனது மொபைலில் இருந்து ஒரு மெசேஜ் அனுப்ப இங்கே அவனது சிக்னலுக்காக காத்திருந்த ராக்கெட் ராஜாவின் போனில் மெசேஜுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததும் வேகமாக தனது மொபைல் எடுத்து பார்த்தான். அதில் விக்ரம் அனுப்பியிருந்த மெசேஜ் பார்த்தவன் மிகவும் ஷாக் ஆனான். என்ன இது? நான் பார்த்த இந்த மெசேஜ் நிஜமா? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல விக்ரம் சார். உள்ள போய் 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், சீக்கிரமா கிளியர் பண்ண வான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இட்ஸ் இம்பாசிபிள். இவர் திறமையானவர்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு திறமையான பலசாலின்றது இப்பதான் ரியலைஸ் பண்றேன் என்று சொன்னவன் மனதிற்குள் அத்தனை ஒரு சந்தோஷம். வேகமாக தனது ஆட்களிடம் அனைவரையும் உள்ளே வரும்படி சைகை காட்டியவன் மெயின் டோரை ஓபன் செய்து கொண்டு ராஜன் அடையோடு உள்ளே சென்றான். ராக்கெட் ராஜா கூட விக்ரமிடமிருந்து இப்படி ஒரு ஆக்ஷனை எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆரம்பத்தில் அவன் அங்கே தான் மட்டும் தனியாக செல்கிறேன் என்ற பொழுது அவன் பயந்தான். ஆனால் விக்ரம் இந்த அளவிற்கு ஒரு ஃபார்மில் இருப்பான் என்பதை எதிர்பார்க்காத ராக்கெட் ராஜாவிற்கு அவனது இந்த ஒரு தாக்குதல் மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுதுதான் அவனுக்கு உண்மை என்னவென்று புரிய ஆரம்பித்தது. அவனுக்கு ஆதரவாக இருந்த தன்னையும் நந்தகுமாரையும் தாக்கியதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும். அதனால் தான் விக்ரம் இந்த அளவிற்கு துணிந்து விட்டான் என்பதை ராக்கெட் ராஜா உணர்ந்தான். அதன் பின்பு அவன் மனதில் இருந்த பயமானது சிறிது சிறிதாக களையத் தொடங்கியது. அங்கு தரையில் மடிந்து கிடந்த ஆட்கள் அனைவரையும் பார்த்த ராக்கெட் ராஜாவிற்கு அத்தனை ஒரு சந்தோஷம். இந்த பிளாக் ஹாக் டீம் பத்தி நான் கேள்விப்பட்டு நான் இவங்களுக்கு பயங்கரமான சீன் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா நம்ம விக்ரம் சார் முன்னாடி இவங்க எல்லாருமே கால் தூசிக்கு சமம் அப்படின்றது மறுபடியும் இவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இனி அந்த லத்தீன் குரூப்ஸ் எல்லாம் அசால்ட்டா தட்டி தூக்கிடலாம் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டவன் விக்ரமிடம், விக்ரம் சார், உண்மையாவே நீங்க ரொம்ப திறமையானவர் தான். ஆனா நான் தப்பு கணக்கு பார்த்துட்டேன்னு நீங்க எனக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டீங்க. யூ ஆர் கிரேட் சார் என்று சொன்னவன், இப்ப நான் என்ன பண்ணணும் என்று சிரித்த முகத்துடன் கேட்க,
எப்பவுமே நம்மளோட ரூல்ஸ் எதுவோ அதையே நீ இப்போ ஃபாலோ பண்ணா போதும். இவங்க ரொம்ப திறமசாலின்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. ஸோ அடுத்து என்ன ப்ரொசீஜர் உனக்கே நல்லா தெரியும் தானே என்று சொல்ல, கண்டிப்பா சார் என்று சொல்லிவிட்டு விக்ரமின் காலுக்கு அடியில் நசுங்கி கிடந்த பிளாக் ஹாக்கிடம் வந்தவன், இங்க பாருங்க, இப்ப எல்லாருமே தரையில சரிஞ்சு கிடக்குறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே விட்டா நீங்க எல்லாரும் செத்து போயிருவீங்க. அதுவும் உன் ஆளுங்க எல்லாரையுமே புல்லட் சரமாரியா தாக்கி இருக்குது. அவங்க எல்லாம் உயிர் பழைப்பாங்கன்றதே கஷ்டம்தான். எந்த அளவுக்கு சீக்கிரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோமோ அந்த அளவுக்கு அவங்க உயிர் சீக்கிரமா பொழைப்பாங்க, இல்ல இங்கேயே செத்து போவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட பிளாக் ஹாக் டீமும் அடியோட அழிஞ்சு போயிடும். அதனால உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டனா நீயும் உன் கூட்டாளிகளும் உயிர் பழைப்பீங்க, இல்லாட்டி பரலோகம் போவீங்க. உன்னோட விருப்பம் என்ன என்று கேட்க பிளாக் ஹாக் வழியில் முணங்கியவாறு, உங்க டிமாண்ட் என்ன? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்க எல்லாரும் இப்ப லத்தீன் குரூப்ஸோட சப்போர்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா எங்க டீம் கீழே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி வசதி என்று கேட்க, உண்மையாகவே விக்ரமின் திறமை கண்டு அதிர்ந்து போயிருந்த பிளாக் ஹாக் இது தனக்கு கிடைத்த மிக நல்ல தருணம் என்பதை உணர்ந்து கொண்டு, எனக்கு என் உயிர் மேல ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு திறமையானவருக்கு கீழே வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நான் நீங்க சொன்ன மாதிரியே இவருக்கு கீழே வேலை செய்கிறேன். எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க என்று விக்ரமின் காலுக்கு கீழ் மண்டியிட்டான். ராக்கெட் ராஜா விக்ரமை பார்த்து ஒரு வெற்றி சிரிப்பு சிரித்தான். விக்ரம் முகத்திலும் புன்னகை அரும்பியது. பிளாக் ஹாக் டீம் மொத்தமும் இப்பொழுது விக்ரமின் கைவசம் வந்துவிட்டது. இனி லத்தீன் குரூப்ஸின் நிலைமை என்ன? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.